எனக்கு சிங்களம் படிக்க வேண்டும், எனக்கு சிங்கள கிராமர் படிக்க வேண்டும், எப்படி இலகுவாக சிங்களம் கதைக்க முடியும்? இப்படி தான் நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்குக்கு என்னோட யூடியூபுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். நீங்கள் நல்ல ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கீங்க. சிங்களம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிங்கள ஒரு ஆளோட உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நானும் தமிழ் ஆக்களோட பழகி 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 தான் இப்படி தமிழ் கதைக்கிறேன். ஆனால் இந்த பாடம் நான் உங்களுக்கு ட்ரெடிஷனலி எல்லாம் படிப்பிக்க மாட்டேன். ட்ரெடிஷனலின்னு சொன்னால் ஆனா ஆவண்ணாலிருந்து எழுத்துக்களை சொல்லி கொடுத்து பேர்ந்து ஒவ்வொரு கிராமரும் தனித்தனியாக சொல்லி கொடுத்து அப்படிலாம் நான் உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி நாங்கள் படிச்சிருக்கோம். பட் உங்களுக்கு சிங்களம் கதைக்க முடியாதுன்னு சொன்னால் அது வேறு ப்ராப்ளம். படிக்கிறது வேறு, படித்ததை அப்ளை பண்ணி அது கதைக்கிறது வேறு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்படி நான் நிறைய வீடியோஸ் கொண்டு வருவேன் உங்களுக்கு. அதனால் நம்ம அந்த ட்ரெடிஷ்னலி படிப்பிக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு ஒரு புது அப்ரோச்சில் ட்ரை பண்ணுவோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், தட்ஸ் ஆல். இதில் நான் ஒன்றும் உங்களுக்கு படிப்பிக்க போகிறதில்லை. அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்களம் கதைக்கும் போது சில டிப்ஸ்கள் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் சிங்களம் கதைக்கும் போது ஒரு சிங்களவர் போல எப்படி சிங்களம் கதைக்கலாம், உங்களோட உச்சரிப்பு அதுகள் நான் திருத்துவேன். அடுத்து பேச்சு சிங்களத்துக்கும் எழுத்து சிங்களத்துக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. தமிழில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் சிங்களத்தில் பேச்சு சிங்களத்துக்கும் எழுத்து சிங்களத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வர வர நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ஸோ அந்த வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வித்தியாசம் தெரிந்தால்தான் நீங்கள் வடிவாக சிங்களம் கதைக்கலாம். பட் என்னால் இது தனியாக ஒரு போதும் செய்ய இயலாது. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படும். உதவி என்று சொன்னால், முதலாவது இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன தான் படிக்க விரும்புகிறீங்கள் என்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முடிந்த அளவுக்கு வேர்ப்ஸ், நவுன்ஸ் எல்லாம் பாடமாகிறது அது உங்களோட கடமை. ஏன்னு சொன்னால், நான் இந்த பாடங்கள் நான் விளக்கம் கொடுக்கும் போது நான் சில வேளை உதாரணங்கள் சொல்லுவேன். இப்போ அந்த உதாரணங்களில் வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸ் நான் பாவிக்க போகிறேன். வினைச் சொற்கள், பெயர் சொற்கள். ஸோ அதுகள் நான் பாவிக்கும் போது உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிற உதாரணம் விளங்காட்டி உங்களுக்கு நான் சொல்ல போகிற பாயிண்ட் விளங்காது. ஸோ அந்த ரெண்டு நீங்கள் எனக்காக செய்ய வேண்டும். அந்த ரெண்டு உதவி நீங்கள் எனக்காக செய்ய வேண்டும். முதலாவது, நான் மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். என்னக்கிட்ட என்ன தான் படிக்க விரும்புகிறீங்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரிமைண்ட் பண்ணுங்கள், வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸ். செஞ்சு பார்ப்போம். சரி வந்தால் தொடர்ந்து செய்வோம், சரி வராட்டி இதோட விட்டுடுவோம். போயிட்டு வரேன்.